ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி என் கிச்சனில் எப்படி பண்ணேன்னு அது உங்களுக்கு காட்டுற ஒரு வீடியோவாக. அது இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிறேங்க. என்ன அளவு உண்டு சாணம் எல்லாம் இப்போ வீடியோவில் காட்டுறேன், என்னென்ன வேணும்னு பார்த்துக்கிறேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பின்ன மல்லி இலை, வறுத்த வேர்க்கடலை. மசாலா இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, பெரிய சிம்பிளான ஒரு மஞ்சள் பொடியும் உப்பும் போதும். இது நம்ம ஒரு பொரி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிடுவோம். ஒரு பாக்கெட் இது தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி 2 நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது நார்த் சைடில் பொஹாம்பாங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸ்க்காக கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம டைம் சேவ் ஆகணும், ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யணுனாலும் ஈஸியாக செய்யலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோ நம்ம இது மாதிரி போடலாம். நம்ம வீடியோவில் மெயினாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில், அந்த மாதிரி வீடியோ தான் நான் போடுறேன் இப்போ ஷார்ட்டாக. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 50 ml போதும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் நல்லா முருவாக வறுத்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போடுவோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். ரொம்ப அதிகம் ஃப்ரை ஆகணுது இல்லை, லைட்டாக அந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே கடலையை போட வேண்டியதான். வறுத்து வச்சுக்கிற கடலைனால நமக்கு ரொம்ப இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கடலை அது ஒரு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். அப்புறம் நம்ம அடுத்து ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாக்கு நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகா போடலாம். இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் போகிற வரைக்கும் லைட்டாக சூடாகி ஒரு 2 நிமிஷம். அதிக நேரம் எடுக்காது, இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து நம்ம தக்காளி போடுறோம். அது தக்காளியும் ஒரு ரொம்ப நீங்களுக்கு வேகணும் அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம். அதே மாதிரி என்னடா எல்லாம் 2 நிமிஷம் சொல்கிறேன்னா, வீடியோவே 3 நிமிஷம் தான் போட்டிக்கிறேன் ஷார்ட்டாக. ஒரு 2 நிமிஷத்து செகண்டில் நீங்கள் இது 2 நிமிஷத்தில் கொஞ்சம் ஃப்ளேவர் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக. அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு தேவையான மஞ்சத்தூள் எவ்வளோ போடணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மஞ்சத்தூளை போட்டு அந்த மஞ்சத்தூள் பச்சை வாசனை போனோன்னா லைட்டாக நம்ம பொரியை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு 5 நிமிஷம் கூட இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆகாது. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம நிறைய வீடியோ ஷார்ட் போட்டதுனால வாய்ஸ் ஸ்கோர் பண்ணது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோ நம்ம இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கிளியராக தெளிவாக பேசிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு ரெசிபியில் டைமே ஆகுது.